அமிர்தசரஸ் டெல்லி ரயில் பாதையில் உள்ள ஃபதேகர் சாஹிப்பில் 2 ரயில்கள் மோதி விபத்திற்குள்ளாகி இருக்கிறது. சரக்கு ரயிலின் என்ஜின் தடம் புரண்டு பயணிகள் ரயிலில் மோதியதாக தகவலும் கிடைத்திருக்கிறது. மேலும் இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜா. ராஜா வணக்கம். இந்த விபத்தானது எப்படி நிகழ்ந்தது? இந்த விபத்தில் சிக்கியிருப்பவர்களை மீட்கும் பணி எந்த அளவில் நடந்துகிட்டு இருக்கு? முழு விவரங்கள் ராஜா. வணக்கம். பஞ்சாப் மாநிலம் சிர்ஹிந்த் ரயில் நிலையத்தில் சிறிது தொலைவில் உள்ள மாதோபூர் சவுகி அருகே இன்று அதிகாலை 3:30 மணி அளவில் ரயில் விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இங்கு 2 ரயில்கள் ஒன்றோடு ஒன்று மோதி விபத்துக்குள்ளாகி இருக்கிறது. இந்த விபத்தில் சரக்கு ரயிலின் இன்ஜின் கவிழ்ந்து பயணிகள் ரயில் மீது விழுந்திருக்கிறது. இந்த விபத்தில் 2 லோகோ பைலட்கள் காயமடைந்திருக்கிறார்கள். அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார்கள். அவர்களின் நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த விபத்து எப்படி நேர்ந்தது என்றால், சரக்கு ரயிலுக்காக கட்டப்பட்ட அந்த பாதையில் ஏற்கனவே நிலக்கரி ஏற்றி செல்வதற்காக 2 ரயில் பெட்டிகள் அங்கே நின்று இருக்கிறது. அந்த எதிர்ப்புறம் ஒரு கூட்ஸ் வண்டியின் ரயில்வே இன்ஜின் மோதியதில் பிறகு எதிர்ப்புறமே அங்கு நின்று கொண்டிருந்த பயணிகள் ரயில் பெட்டி மீதும் விழுந்திருக்கிறது. அந்த இன்ஜின் விழுந்திருக்கிறது. இதனால் அங்கே பெரும் விபத்து ஏற்பட்டு இருக்கிறது. அதிர்ஷ்டவசமாக உயிர் சேதங்கள் எதுவும் பெரிதளவில் ஏற்படவில்லை. அந்த பயணிகள் ரயிலும் நின்று கொண்டு இருந்ததனால் பெரிதளவில் சேதங்கள் எதுவும் ஏற்படவில்லை என ரயில்வே அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அதற்கு பிறகு அந்த ரயில்வே இன்ஜின் அகற்றப்பட்டு இருக்கிறது மற்றும் அந்த பயணிகள் ரயில்வே என்ஜினும் மாற்றப்பட்டு பிறகு அந்த பயணிகள் ரயில் அங்கிருந்து சென்று விட்டதாக கூறப்படுகிறது. இதில் என்னவென்று கூறினால், அந்த ரயில் மோதிய விபத்தில் அந்த ரயில்வே இன்ஜினின் பின்புறம் இருந்த அந்த கூட்ஸ் வண்டிக்கான பெட்டிகளும் சேதமடைந்துள்ளதாக ரயில்வே அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். ஆபத்தான நிலையில் 2 லோகோ பைலட்களும் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். ஒருவருக்கு தலையில் பலத்த காயமும் ஒருவருக்கு கழுத்தில் பலத்த காயமும் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. மேலும் இந்த விபத்து எப்படி நேர்ந்தது குறித்து விசாரணை நடைபெற்று வருவதாகவும் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி ராஜா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.